அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். ராம்ஸ் பவர் தங்கமுகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நாம் சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது, என் உடல் புலிக்கு உணவாகட்டும். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்றார். இவ்விதம் அவர் 4.5 ஆண்டுகள் இருந்தார். அந்நாட்களில் பொதுவாக அவர் பிச்சை எடுத்து அதில் கிடைக்கும் உணவையே உட்கொண்டார். இந்த நிலையில் ஒரு நாள் அவர், எனக்கு ஏழைகள் உணவு தருகிறார்கள், அந்த ஏழைகளுக்கு என்னால் என்ன நன்மை? அவர்கள் எனக்கு தரும் ஒரு பிடி அரிசியை மீதம் பிடித்தால் அது அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு நாள் உணவாகுமே, அதெல்லாம் போகட்டும். நான் என் உடலை காப்பாற்றி என்ன ஆகப் போகிறது? எனவே இனிமேல் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கொண்டார். அந்த எண்ணம் அவரிடம் தீவிரமடைந்தது. எனவே அவர் ஏதாவது ஒரு காட்டிற்குள் சென்று உணவு ஏதும் உட்கொள்ளாமல் தவம் செய்தபடியே இறந்து விடுவது என்று தீர்மானித்தார். இந்த எண்ணத்துடன் அவர் ஒரு நாள் காட்டிற்குள் சென்றார். அங்கு காட்டில் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் ஒரு நாள் முழுவதும் நடந்தார். மாலை வேளை வந்தபோது மயக்க நிலையில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இறைவனை தியானம் செய்ய ஆரம்பித்தார். அவர் தியானம் சிறிது கலைந்த போது அவர் அருகே ஒரு புலி வந்து நின்று கொண்டது. அந்த புலியை பார்த்த பின்பு விவேகானந்தரின் உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி இம்மி அளவு கூட அசையவில்லை. அசைந்து கொண்டு வந்திருந்த அந்த புலியும் ஏனோ அவருக்கு சற்று தூரத்தில் படுத்து கொண்டது. புலியை அன்புடன் நோக்கினார் விவேகானந்தர். சரிதான், என்னை போல இந்த புலியும் இப்போது பசியோடு இருக்கிறது போலும். இருவரும் பட்டினியாக இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு ஏதாவது நன்மை ஏற்படும் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த புலிக்காவது என் உடல் உணவாக பயன்படட்டும் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்று நினைத்து கொண்டார் சுவாமி விவேகானந்தர். இந்த எண்ணத்துடன் அவர் அமைதியாக அசைவின்றி மரத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டார். கண்களை மூடி அவர், இதோ இப்பொழுது புலி என் மீது பாய போகிறது என்று நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தார். 1 கணம், 2 கணம், 1 நிமிடம் என்று நேரம் கடந்தது. புலி பாயவில்லை. அதனால் அவருக்கு சற்று சந்தேகம் எழுந்தது. கண்களை திறந்து பார்த்தார். அங்கே புலி இல்லை. அது அங்கிருந்து சென்று விட்டிருந்தது. அப்போது அவர், ஆஹா, இறைவன் என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்து வருகிறார் என்று மனம் உருகி நினைத்து பார்த்தார். அன்றைய இரவை விவேகானந்தர் காட்டிலேயே தியானத்தில் கழித்தார். பொழுது விடிந்தது. முந்தின நாள் களைப்பு, சிரமம் எவையும் அவர் உடலில் இல்லை. உடலும் மனமும் புதிய ஓர் ஆற்றலை பெற்றிருந்தது போல் இருந்தது. அவர் மேற்கொண்டு தாம் பயணத்தை தொடர்ந்தார். இந்த உண்மை நிகழ்விலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது நமது உயிரை நாமே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறானது. இறைவனின் படைப்பில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்மளுடைய உயிர்களை நாமே மாய்த்து கொள்ளும் எண்ணங்கள் நம்மளது மனதில் எழக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் நல்ல விஷயங்களை நினைப்போம், நல்லபடியாக வாழ்வோம். இந்த பூமியில் நம்மால் முடிந்த அளவு நல்ல விஷயங்களை இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு செய்வோம் என்பதை சொல்வதற்காக இந்த கதை சொல்லப்பட்டுள்ளது. இது கதையல்ல, உண்மை சம்பவம் நிகழ்ந்தது சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில். நன்றி, வணக்கம் குழந்தைகளே.